ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம 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 ஜெய ராம ஜெய ஜெய ராம. அத்திரி மகரிஷி ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு சீதா ராம லட்சுமணர் தண்டகவனம் எனும் தண்டகாரண்யம் வந்து சேர்கிறார்கள். தண்டகாரண்ய வரலாற்றை பார்ப்போம். இக்ஷ்வாகு மன்னனின் மகன்களில் ஒருவன் தண்டன். இந்த தண்டன் தீய ஒழுக்கமுடையவன். எனவே மன்னன் இவனை நாட்டை விட்டு வெளியேற்றி விடுகிறான். அவன் தென்னாடு வந்து அங்கே ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு ஆண்டு வருகையில் அங்கு அசுரகுருவான சுக்கராச்சாரியாரின் மகள் ஒருத்தியை தகாத முறையிலே காதலிக்க அதனை அறிந்த அந்த முனிவர் தண்டன் அழியவும் நாடு மணல் மாறி பெய்து பாழாகும்படியும் சபித்தார். அப்பிரதேசமே பெரும் காடாக மாறி தண்டகாரண்யம் என பெயர் பெற்றது என்பது புராணம். ராமலட்சுமணர் தண்டகாரண்யம் சென்ற பொழுது அங்கே விராதன் எனும் கொடிய அரக்கன் எதிரே வருகிறான். இவ்வரக்கன் பல யானைகள், அதைவிட இருமடங்கு சிங்கங்கள், 16 யாளிகள் இவற்றின் பலம் கொண்டவன். அவன் கையில் கொடிய மும்முனை சூலம் ஏந்திருந்தான். அவன் 50 பூதங்களும் ஒன்று சேர்ந்ததை போன்ற உருவத்தை உடையவன். இடு போன்ற உரத்த குரலை உடையவன். பிரம்மதேவன் அளித்த வரத்தால் 25,000 யானை பலம் கொண்டவன். இத்தகைய விராதன் ராமலட்சுமணன் எதிரில் வந்து நிற்கிறான். வந்தவன் ஒரே கணத்தில் சீதா பிராட்டியை தன் ஒரு கையால் அள்ளிக்கொண்டு ஆகாய மார்க்கத்திலே செல்ல தொடங்குகிறான். திடீரென்று வந்து ஒரு அரக்கன் தேவியை தூக்கிச் சென்றதும் ராமலட்சுமணர் திகைத்தனர். கோபம் மேலிட தங்கள் வில்லை எடுத்து நாணை பூட்டி விராதனை கூவி அழைத்து, அடே அற்பனே, இப்படி ஒரு வஞ்சகம் செய்து விட்டு எங்கே போகிறாய்? திரும்பு என்றார்கள். விராதன் சொல்கிறான், மனித பதர்களே, பிரம்மதேவன் அளித்துள்ள வரத்தினால் எனக்கு மரணமில்லை. உலகத்தில் உள்ளோர் அனைவரையும் ஆயுதமில்லாமல் எழுத்து விடவல்ல ஆற்றல் படைத்தவன் நான். போனால் போகிறது, உங்களுக்கு உயிர் பிச்சை திடுகிறேன். இந்த பெண்ணை என்னிடம் விட்டுவிட்டு உயிர் பிழைத்து ஓடிவிடுங்கள் என்கிறார். ராமர் சிறிய புன்னகை புரிந்தார். தன் வில்லின் நாணை இழுத்து ஒரு பேரொலி எழுப்பினார். அந்த ஒலி 7 உலகங்களும் அஞ்சும் வண்ணம் பேர் முழக்கமாக கேட்டது. ஒரு கொடிய பூனையின் வாயில் சிக்கி தவிக்கும் கூண்டு கிளி போல அன்னை அந்த அரக்கன் பிடியில் அஞ்சி கதறி கொண்டிருந்தாள். பிராட்டியை கீழே விட்டுவிட்டு அந்த அரக்கன் மிகுந்த கோபத்துடன் தன் கையில் இருந்த கொடிய மும்மணி சூலத்தை ராமர் மீது வீசினார். அந்த சூலாயுதம் விரிந்து ராமருடைய மார்பை நோக்கி வருகிறது. ராமர் தன் கோதண்டத்திலிருந்தும் ஒரு அம்பை பூட்டி அந்த அரக்கன் வீசிய சூலத்தின் மேல் எய்தலும் அந்த சூலம் 2ஆக உடைந்து வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுவதைப் போல பூமியின் எல்லையிலே போய் விழுந்தது. இதனால் அரக்கனின் கோபம் அதிகமாகியது. மலைகளை எல்லாம் வேரோடு பிடிகேறுகிறான். ராமன் தன் பாடியால் அடித்து அவை மீண்டும் அவ்வரக்கன் மீதே விழுபடி செய்கிறார். காயங்களால் புண்பட்ட உடலோடு விராதன் ஒரு பெரிய ஆச்சாமரத்தை பிடுங்கி ராமன் மீது வீசுகிறான். ஸ்ரீராமர் நன்கு அம்புகளை ஏவி அந்த மரத்தை துண்டு துண்டாக கீழே தள்ளிவிட்டு 12 அம்புகளை அந்த அரக்கனின் உடலிலே பல பாகங்களிலும் உட்புகுமாறு செலுத்த அவன் அலறி மேலும் கோபத்துடன் காட்டுப்பன்றி போல தன் உடலை குதறுகிறான். அவன் உடலில் அம்பு துளைத்த பகுதிகளில் இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. உடல் சோறு பெறுகிறது. இவன் சாக வரம் பெற்றவன். அதனால் எந்த ஆயுதத்திற்கும் இவன் சாகவில்லை. மலை போல கிடக்கும் இவன் கரங்களை வெட்டி விடுவோம் என்று ராமலட்சுமணர் முடிவு செய்து கொண்டு தங்கள் உடைவாளை எடுத்துக்கொண்டு அவன் தோல் மீது ஏறி விடுகிறார்கள். மகா கோபமடைந்த அந்த அரக்கன் அவளை அப்படியே அழித்து பிடித்துக் கொண்டு வானத்தில் எழுந்து செல்ல முயல்கிறார். ராமலட்சுமணர்களை தூக்கி கொண்டு அரக்கன் வானத்தில் பறப்பதைக் கண்டு தரையில் இருந்த சீதை மனம் பதைத்தாள். அரக்கனே, அவர்களை விட்டுவிடு, என்னை உண்டுகொள் என்றாள். வாய்குழறி அழுதாள். இதனை கண்ட லட்சுமணன் ராமனிடம், தேவி மனம் வருந்தி அழுது கொண்டிருக்க நீங்கள் இவனிடம் இப்படி விளையாடலாமா என்று கேட்டதும் ராமர், லட்சுமணா, இந்த கொடிய காட்டை இவன் மீது அமர்ந்து கடந்து விட எண்ணினேன். இவனை கொல்வது ஒரு பொருட்டே அல்ல, இதோ பார் என்று சொல்லிக்கொண்டே தன் காலால் அந்த அரக்கனை எட்டி உதைக்க அவன் கீழே விழுந்தான். தங்கள் வாளால் அவன் தோள் 2ஐயும் வெட்டி வீழ்த்தினர். பின் அவன் உடலில் நின்றும் கீழே குதித்தனர். அப்பொழுது கோபம் வீறிட்டெழ அந்த அரக்கன் தாக்குவதற்கு ஓடிவர ராமன், லட்சுமணா, இவனை பூமிக்கடியில் புதைத்து விடுவோம் என்று சொல்லி காலால் உந்தி தள்ளவும் அவன் போய் ஒரு ஆற்றங்கரையில் இருந்து பெரும் பள்ளத்திலே விழுந்து புதைந்து போனான். இந்த விராதன் ஒரு கந்தர்வனாக இருந்தவன். குபேரனிட்ட சாபத்தால் கொடி அரக்க பிறவி எடுத்தான். ராமன் காலால் உதைபட்டதும் அந்த சாபம் நீங்கி அவனுடைய பழைய கந்தர்வ உடல் கிடைக்க பெற்றார். மண்ணில் புதையுண்ட அந்த உடலினின்றும் இரண்ய கர்ப்பம் எனும் முட்டையிலிருந்து பிரம்மன் எழுந்ததைப் போல அந்த கந்தர்வன் எழுந்தான். அந்த கந்தர்வன் ஸ்ரீ ராமபிரான் கால்களில் விழுந்து பணிந்து போற்றுகிறான்.
ராமா, உனது திருவடி என் மீது பட்டதால் என் இருவினைகளும் தீர்ந்து பிறவிகளில் கடந்தேன் என்றார். உனக்கு எப்படி இந்த கதி ஏற்பட்டு அரக்கராக உருவெடுத்தாய் என்று ராமர் கேட்க, பரம்பொருளே, ராமா, நான் வானுலகில் குபேரனது ஆட்சிக்கு உட்பட்டவன். தும்புரு என்னும் கந்தர்வனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவலோகத்தில் ரம்பை என்னும் பெண்ணிடம் காதல் கொண்டேன். இதை கண்டு என்னை அரக்கனாக பிறக்கும்படி குபேரன் சாபம் விட்டார். அழுது புரண்டு என் தவறுக்காக வருந்தி எனக்கு சாப விமோசனம் வேண்டிய பொழுது நீ ராமபிரான் காலடிபட்டு சாப விமோசனம் அடைவாய் என்று குபேரன் சொன்னான். ஆதி மூலமே அன்று முதல் இன்று வரை அறிவற்ற நான் நன்மை தீமை தெரியாமல் தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். நின் பொற்பாதம் என் மேல் பட இந்த சாபம் நீங்க பெற்றேன் என்றான் விராதன். ஐயனே, இதுவரை நான் செய்த பிழைகளையெல்லாம் பொறுத்தருள்வாயாக என்று சொல்லி அந்த கந்தர்வன் வானுலகு சென்றான். அங்கிருந்து மூவரும் பயணப்பட்டு ஒரு சோலை அடைகின்றார்கள். தண்டகவனத்திலே வாழ்ந்த முனிவர்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. வறண்ட பாலைவனத்தில் தண்ணீருக்கு ஏங்குபவனுக்கு குளிர்ந்த நீரோடை கிடைத்தால் எப்படி மகிழ்வானோ அப்படி மகிழ்ந்தனர் அந்த முனிவர்கள். ஏனென்றால் அரக்கர்களின் தொல்லைகளால் அவதியுறும் அவர்களுக்கு ஸ்ரீராமரின் வரவு மகிழ்ச்சி அளித்தது. கன்றை பிரிந்து காட்டில் மேய்வதற்கு சென்ற தாய்ப்பசு வீடு திரும்பும் பொழுது அதன் கன்றுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி அவர்களுக்கு. கடலில் மூழ்கி இறக்கும் தருவாயில் ஒரு மரக்கலத்தை கண்ட மகிழ்ச்சி அவர்களுக்கு. அனைவரும் ஒன்று சேர்ந்து ராமரிடம் சென்றார்கள். தோற்றத்தை கண்டு மெய்மறந்து நின்றனர். ராமர் தொழும் ஒவ்வொரு முறையும் ஆசி கூறி மகிழ்ந்தனர் அந்த முனிவர்கள். அந்த மூவரையும் அழகிய ஒரு ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றனர். ராமா, இனி நீங்கள் இங்கேயே தங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அன்று இரவு முனிவர்கள் அவரவர் இடம் சென்று தங்கிவிட்டு மறுநாள் கூட்டமாக வந்து ராமரை தரிசித்தனர். முனிவர்களே, உங்களுக்கு என்ன குறை என்று ராமன் வினவ முனிவர்கள் சொல்லுகிறார்கள், ராமா, தசரத குமாரா, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் துன்பத்தை கேள். இரக்கம் என்ற உணர்வு சிறிதுமில்லாத அரக்கர்கள் இங்கே இருக்கிறார்கள். தர்மம் என்ற சொல்லுக்கே பொருள் தெரியாதவர்கள். அவர்கள் செய்கிற அநியாயங்கள் காரணமாக அறநெறி துறந்தோம், தவச்செயல் நீத்தோம், கடும் புலிவாழும் காட்டில் வாழ்கின்ற மான்களைப் போல ஆனோம். எங்களுக்கு நற்கதி கிடைக்குமா? நாங்கள் தப வழி ஒழுகவில்லை, மறைகளை ஓதவில்லை, ஓதுவோருக்கு உதவி செய்யவும் இல்லை, தீ வளர்த்து அக்னிஹோத்திரம் செய்யவில்லை, நெறிமுறைகளை நீத்தோம். எனவே அந்தனர்களாக வாழ்வதையும் நீத்தோம். இந்திரனிடம் சென்று முறையிடலாம் என்றாலோ அவனே அரக்கர்களுக்கு பணிவிடை செய்பவனாக இருக்கிறார். பின்பு நாங்கள் யாரும் சென்று முறையிடுவது? நாங்கள் செய்த தவத்தின் பயன்தான் இப்பொழுது நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவருடைய ராமா, சூரியன் உதிர்த்தது போல் நீ வந்திருக்கிறாய். சூரிய ஒளியில் விலகும் இருளைப் போல எங்கள் துயரங்களும் நீங்க வேண்டும். உடனே ரவிக்குள்ள தோன்றல் ஸ்ரீராமர் முனிவர்களை தேற்றி, கவலை விடுங்கள். உங்களுக்கு இடர் புரிபவர் எவரே ஆயினும் அவர்களை வேறு அண்டத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் விடேன். அவர்கள் என் அம்புக்கு இடையாவது திண்ணம், அஞ்ச வேண்டாம் என்றார். முனிவர்களே, என் தந்தை தசரத மகாராஜா மாண்டு போனதும், தாய்மார்கள் துயரமடைந்ததும், அருமை தம்பி என்னுடன் கஷ்டப்படவும், என் நகரத்து மாந்தர்கள் அளவற்ற துன்பமடைந்ததும் நான் மனம் போந்ததும் நான் செய்த புண்ணியத்தின் பலன் என்று நினைக்கிறேன். ராமபிரான் இப்படி சொன்னதும் முனிவர்கள், ராமா, ராமா, அப்படியானால் நீ வனத்தில் வாசம் செய்ய வேண்டிய காலம் முழுவதும் இங்கேயே தங்கி எங்கள் துன்பங்களை நீக்கி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். முனிவர்களே, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ராமர் அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி வழி அனுப்பி வைக்கிறார். அந்த இடத்தில் அவர்கள் 10 ஆண்டுகளை கழிக்கின்றார்கள். துப்பாரப்பாடல் தீமொய்க்கால் சொற்பாவெளி முக்குணமோகம். துப்பாரப்பாடல் தீமொய்க்கால் சொற்பாவெளி முக்குணமோகம். குற்றாய பேரத்தோரிட்டு சுற்ற மதன பிணிபோயோ. குற்றாய பேரத்தோரிட்டு சுற்ற மதன பிணிபோயோ. இப்பாவக்காயத்தாசை பாடித்தே உலகில் இரவாயே. இப்பாவக்காயத்தாசை பாடித்தே உலகில் இரவாயே. எத்தார் வித்தாரத்தே கிட்டார் எட்டாருளை தரவே. எத்தார் வித்தாரத்தே கிட்டார் எட்டாருளை தரவே. எத்தார் வித்தாரத்தே கிட்டார் எட்டாருளை தரவே. தப்பாமல் பாடிச் சேவிப்பார் தத்தாவினையை களைவோனே. தப்பாமல் பாடிச் சேவிப்பார் தத்தாவினையை களைவோனே. தத்தாழிச்சூர் செற்றாய் மெய்போதத்தாய் தணிகை தனிவேனாய். தத்தாழிச்சூர் செற்றாய் மெய்போதத்தாய் தணிகை தனிவேனாய்.
எட்டாருளை தர வேணும். அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளுக்கு துப்பார் அப்பு ஆடல் தீ மொய்க்கால் சொற்பா வெளி முக்குண மோகம். உணவு தரும் பார் மண், அப்பு நீர், ஆடல் தீ அசைகின்ற நெருப்பு, மொய்க்கால் நெருங்கி வீசும் காற்று, சொல்லப்படுகின்ற பா பரப்பு உள்ளதுமான வெளி ஆகாயம் ஆக பஞ்சபூதங்கள், சத்துவம் ராசதம் தாமதம் எனப்படும் முக்குணங்கள், மண் பெண் பொன் என்னும் மூவாசைகள், இவைகள் துற்று ஆய பீரற்றோலிட்டே சுற்றா மதன பிணிதோயும் நெருக்கமாக வைக்கப்பட்டுள்ளதும் கிழிந்த தோலிட்டு சுற்றி மேயப்பட்டதும் காமநோய் தோய்ந்துள்ளதுமான இப்பாவக்காயத்து ஆசைப்பாடற்றி உலகில் பிறவாதே. இந்த பாவத்துக்கு ஈடான உலரின் மேல் ஆசைப்படுதலை மேற்கொண்டு உலகிலே மேலும் மேலும் நான் பிறவாமல் எத்தார் வித்தாரத்தே கிட்டா எட்டா அருளை தரவேணும். உன்னை ஏத்தாதவர்களுடைய பக்தி செய்யாதவர்களுடைய கல்வி சாமர்த்தியத்துக்கு கிட்டாததும் எட்டாததுமான உனது திருவருளை எனக்கு தர வேணும். தப்பாமல் பாடி சேவிப்பார் தத்தாம் வினையை களைவோனே. தவறாது உன்னை பாடி தொழுபவர் யார் யாரோ அவருடைய வினையை போக்குபவனே. தற்கு ஆழிச்சூர், தற்கு செருக்கும் ஆழி ஆக்ஞா சக்கரமும் கொண்ட சூரனை செற்றாய் அழித்தவனே. மெய் போதத்தாய் மெய் ஞானமூர்த்தியே. தணிகை தனிவேலா, தணிகையில வீற்றிருக்கும் ஒப்பற்ற வேலவனே. அப்பாகை பாலை போல் சொல், அந்த சர்க்கரை வெள்ளத்தையும் பாலையும் ஒத்த சொற்களை உடைய காவல் பாவை தனத்து அணைவோனே. தெனே காவல் போன்ற பெண் வள்ளியின் கொங்கையை அணிந்தவனே. அத்தா உயர்ந்தோனே, நித்தா என்றும் அழியாதவனே, முக்தா இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவனே, சித்தா சித்தமூர்த்தியே. அப்பா அப்பனே, குமரப்பெருமாளே, குமரப்பெருமாளே, உன்னை ஏத்தாதவருடைய கல்வி சாமர்த்தியத்துக்கு கிட்டாததும் எட்டாததுமான உனது திருவுருளை எனக்கு தர வேணும்.